பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 26 வசனங்கள் வரை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். இந்த ஆண்டவர் நம்மள இடத்துல பேசியிருக்கிற வார்த்தை இதுதாங்க. நாம எல்லாருமே பாவிகள். கிறிஸ்துவ இயேசுவை அறியறதுக்கு முன்பாக, இந்த சத்திய வேதத்தை அறியறதுக்கு முன்பாக நம்ம எல்லாருமே பாவிகள். இங்க ஒருத்தனாவது சொல்ல முடியுமா நான் நீதிமான் அப்படின்னு? இந்த உலகத்துல பிறந்தேன் யாருமே இல்லை. அதான் தன் தாய் பாவத்தினாலே கர்ப்பம் தரித்தாள் என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லியிருப்பாங்க பைபிள்ல. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, நம்ம எல்லாரும் பாவம் செய்து அவருடைய மகிமை, அவர் ஜீவ சுவாசத்தை நமக்குள்ளாக ஊற்றி அவர் மகிமையா நம்ம படைச்சிருக்காரு. நம்ம பாவம் செய்து அவருடைய மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும். நீங்களும் நானும் நீதி செய்யறதுனால நீதிமானா? இல்லைங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினால் நான் இன்னைக்கு நின்று உங்க முன்னாடி பேசுறேன்னா கிருபை. நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா அது கிருபை. இலவசமாய் அவருடைய கிருபையினால. அவருடைய கிருபை எது? அவர் நம் மேல பாராட்டின அன்பு கிருபை. அவர் நம்ம மேல பாராட்டின இரக்கம், தயவு எல்லாம் கிருபை. அவர் நமக்காக சிலுவையில அறையப்பட்டாரு, அது கிருபை. நமக்காக திரும்பியும் உயிர்த்திலிருந்து மறுபடியும் வரப்போகிறாரு, அது கிருபை. நம்மளை படைத்தது ஒரு கிருபைங்க. அவருடைய கிருபையினால மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டு, நம்ம பாவிகளா இருக்கும் போது நாம் செஞ்ச பாவங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு மன்னித்து கொண்டு ஆண்டவர் நீதி உள்ளவராய் அவர் நம்மளை மாத்துறதுக்காக, நீதிமான்களாய் நம்மளை மாத்தி நீதியை காண்பிக்கும் பொருட்டு, இதுதான் நீதி, இதுதான் சத்தியம் என்பதை காண்பிக்கும் பொருட்டு எவ்வளவு பொறுமையா நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டார். நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமாய் நீதியை நடப்பிக்கிறவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து மேல பற்றுதலாய் விசுவாசமாய் பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ள பரிசுத்த ஆவியை தன் வாழ்க்கைக்குள்ளாக அனுமதித்த அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் நீதியை நடப்பிக்கும் போது அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இயேசப்பா வெளிப்பட போகிறாங்க. இயேசப்பா நீதி உள்ளவர், அவர் நீதியை காண்பிக்கும் பொருட்டு அவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். நம்ம செய்யற நல்லதுனால அல்ல, நாம செய்யற அறத்தினால அல்ல, அவருடைய பாவ மன்னிப்பு ரட்சிப்பினால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசமா இருக்கிறதுனால நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், இந்த காலத்துல தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், இந்த பிரபஞ்சம் நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம சுற்றிலும் நல்லவர்கள் நம்ம போல இருக்கிறாங்களா அப்படின்றது இல்லாம, நம்மளை சுற்றிலும் அநேகரே இக்கட்டுல நெருக்கினாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளா அந்த அன்புக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது அவர் வழி நடத்துவாருங்க. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும், கிறிஸ்து இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மளை தூய்மையாக்கும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இல்லாம நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசு இல்லாம அவர் நமக்காக ஒருத்தர் பலியா இருக்காரு. யார் பலியாக முடியும்? எத்தனையோ பேர் சொல்லலாங்க, உங்களுக்காக நான் உசுரை கொடுப்பேன், நீங்க இல்லாட்டி நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய இந்த உலகத்தின் எல்லா மக்களின் பாவத்தையும்
தன் தலையில சுமந்து கொண்ட தேவ ஆட்டுக்குட்டி அவர் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றும் விசுவாசத்தினாலே அவரே அவரே தன்னைத்தானே பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அவரையே அவர் நம்மளுடைய உன்னுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக நாம ரட்சிப்படையணும் என்பதற்காக ஆதி காலத்துல ஆதாம் செய்த பிழைகளை திருத்தி ஒரே கட்டளைக்குள்ளாக அன்பென்றும் ஒரே கட்டளைக்குள்ளாக இயேசுனாலே அன்பு தாங்க, அன்புனாலே இயேசு தாங்க. அந்த அன்பென்றும் அந்த ஒரே ஒரே கோட்பாடுக்குள்ள இந்த உலகத்துக்குள்ளாக அன்பை வெளிக்காட்டி அவரை பலியாக நமக்காக கொடுத்து மீண்டும் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய அந்த இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அந்த இரத்தத்தினால நமக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி உங்களை நீதிமான்களாக்கும். ஸோ தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த நேரத்திலும் உம்முடைய அன்பின் கருத்துக்களாக எங்களையும் இந்த வீடியோ காண்கிற எல்லோரையும் உமது அன்பின் கருத்துக்களாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். முதலாவது ஜெபிக்கிற என்னை உம்முடைய அன்பின் கருத்துக்களாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நான் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் தயவாய் மன்னித்து ஒரு விஷயம் கூட உம்முடைய கிருபாதார பலியினால் என்னை சுத்திகரியும். செப்பா வீடியோவை காண்கிற எல்லோர் மேலும் உம்முடைய அன்பின் கரம் காணப்படட்டும். செப்பா விடப்பட முடியாத பாவங்களிலிருந்து அவர்களை விட்டு ஒழிய கர்த்தாவே நீர் கிருபை தாரும் தகப்பனே. இசப்பா இந்த நேரத்திலும் இசப்பா நீர் அவர்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறீர். உம்முடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறீர். எல்லா பாவ கரைகளும் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய ரத்தத்தினால அவர்களை கழுவி தூய்மைப்படுத்தி இசப்பா பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. இசப்பா உம்முடைய சத்தியத்துல நடக்க கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக தகப்பனே. இசப்பா உமக்கு இதயத்தை திறந்து கொடுக்கிற ஒரு மனப்பான்மையை எல்லோருக்குள்ளும் தருவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா உம்முடைய வார்த்தையின்படி உண்மையில நாங்க விசுவாசமா இருக்கிறோம் தகப்பனே. இசப்பா நீங்க சொல்ல இருக்கிறீர், விசுவாசத்தினாலே இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் போகும் என்று சொல்லியிருக்கிறார். கடுகு விதையளவு விசுவாசத்தை கேட்கிறீங்க ராஜா. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அந்த கடுகு விதையளவாவது இசப்பா உண்மையில பற்று இருக்கிற அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றுங்க. இசப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக ஊற்றுங்க தகப்பனே. இசப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்காக பலியாக ஆட்டுக்குட்டியானவர் இசப்பா எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீர், என்னுடைய பாவங்களுக்காக அறையப்பட்டீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு கிருபையோடு ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்த நன்றியுள்ள ஒரு நல்ல மனதை எங்களுக்கு தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு போதிப்பீராக தகப்பனே. நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பார்த்து நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.